ஹாப்பி மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம லாஸ்ட் கிளாஸில் ஆஃப்ரிக்காவை பற்றி பார்த்தோம். இப்போ ஆஸ்திரேலியாவில் வந்து அதனுடைய இயற்கை அமைப்புகள் அப்படின்னு சொல்லும்போது த கிரேட் வெஸ்டர்ன் பிளாட்யூ, த சென்ட்ரல் லோ லேண்ட்ஸ், த ஈஸ்டர்ன் ஹைலேண்ட்ஸ், இதை தான் வந்து நம்ம லொக்கேஷன்ஸ் அண்ட் சைஸ் அப்படின்னு சொல்லும்போதே ஆஸ்திரேலியா ஃபிசிக்கல் டிவிஷன்ஸை ப்ளஸ் பொலிட்டிக்கல் டிவிஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது தெர் ஆர் 6 states in 2 union territory இருக்குது ஆஸ்திரேலியாவில். அது என்னென்னா நியூ சவுத் வேல்ஸ், குயின்ஸ்லேண்ட், வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியன், நார்தர்ன் டெரிட்டரி, கேபிட்டல் டெரிட்டரி. அதாவது ஈச் ஸ்டேட் ஹேஸ் இட்ஸ் ஓன் ஸ்டேட் கான்ஸ்டியூஷன். Canberra is the capital of Australia. Sydney, Brisbane, Adelaide, Hobart, Melbourne, Perth and Darwin are the other important cities in Australia. அப்போ ஆஸ்திரேலியாவில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆஸ்திரேலியாவுடைய தலைநகரம் அப்படின்னு சொல்லும்போது கான்பெரான்னு சொல்கிறாங்க. அதில் சிட்னி, பிரிஸ்பேன், அடிலைட், ஹோபார்ட், மெல்பர்ன், பெர்த், டார்வின் ஆகிய வந்து ஆஸ்திரேலியாவின் பிற முக்கிய நகரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் தீவுகள் அப்படின்னு சொல்லும்போது ஐலாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது 8,222 ஐலாண்ட்ஸ். ரோட்னஸ் ஐலாண்ட், அதாவது இந்த தீவுகள் அதில் பார்த்தீங்கன்னா ரோட்னஸ்ட் ஐலாண்ட், மேக்னட்டிக் ஐலாண்ட், பெட்ஸ்ராய் ஐலாண்ட், பிரேசர் ஐலாண்ட், பிலிஃப் ஐலாண்ட், லாட் ஹோவ் ஐலாண்ட், கங்காரு ஐலாண்ட் அண்ட் ஒயிட் சண்டே ஐலாண்ட். இதெல்லாம் வந்து முக்கியமான வந்து ஐலாண்ட்ஸாக வந்து சொல்கிறாங்க. ஃபிசிக்கல் டிவிஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இதில் ஆஸ்திரேலியாவில் வந்து பார்த்திங்கன்னா மேற்கு ஆஸ்திரேலியா பெரிய பீடபூமி, மிகப்பெரிய தாழ் நிலங்கள், கிழக்கு உயர்நிலங்கள், த கிரேட் ஆஸ்திரேலியன் பிளாட்யூஸ் இதெல்லாம் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதில் த கிரேட் வெஸ்டர்ன் பிளாட்யூஸ் அப்படின்னு சொல்லும்போது த வெஸ்ட் பிளாட்யூஸ் இஸ் ஆஸ்திரேலியன் லார்ஜஸ்ட் ஃபிசிக்கல் டிவிஷன்ஸ் incorporates one third of the continent. The area is about 2,700,000 square kilometers. Is an arid land covering the large part of Western Australia. அப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆஸ்திரேலியாவின் மேற்கில் அமைந்துள்ள பீடபூமி அப்படின்னு சொல்லும்போது மிகப்பெரிய இயற்கை அமைப்பு பிரிவு இந்த கண்டத்தில் 3 பகுதிகளை வந்து உள்ளடக்கியது. இதன் பரப்பளவுன்னு சொல்லும்போது 2.7 மில்லியன் சதுர கிலோமீட்டர். இந்த பீடபூமி அப்படின்னு சொல்லும்போது ஆஸ்திரேலியாவுக்கு வந்து தெற்கு பகுதியில் என்னது சொல்லியிருக்காங்க, வறண்ட நிலமாக காணப்படுது. இதன் மணல் மற்றும் பாறைகளான சமமான மேற்பரப்பை உடையதுன்னு சொல்கிறாங்க. உலகில் மிகப்பெரிய ஒரு சிற்ப பாறையாக இந்த அயர்ஸ் பாறை வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதை வந்து உலரு ராக் அப்படின்னு சொல்லி இன்னொரு பேர், அதாவது அயர்ஸ் ராக் ஆர் உலரு ராக், லார்ஜஸ்ட் மோனோலித்திக் ராக் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சிற்ப பாறையான உலகிலேயே மிகப்பெரிய சிற்ப பாறை அப்படின்னு சொல்லும்போது உலரு ராக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இது வந்து இதனுடைய மையப்பகுதியில் அமைந்திருக்கு. இட் இஸ் 863 meters ஹை above the sea level. 863 மீட்டர் உயரம் கொண்டது. ஆஸ்திரேலியாவின் இயற்கை அதிசயங்களில் ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. The pointed limestone pillars called the pinnacles are common in this region. அதாவது பினாக்கல் அதாவது என்று அழைக்கப்படும் இந்த இயற்கை அதிசயங்கள் சொல்லும்போது அதுக்கு பேர் பினாக்கல். இது சுண்ணாம்பு பாறை தூண்களால் வந்து காணப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதில் ஒரு பிக்சர்ஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அயர்ஸ் ராக் பினாக்கல்ஸ். அப்புறம் த சென்ட்ரல் லோ லேண்ட்ஸ், அதாவது மத்திய தாழ்நிலங்கள் அப்படின்னு சொல்லும்போது த சென்ட்ரல் லோ லேண்ட்ஸ் எக்ஸன் ஃப்ரம் த கல்ஃப் ஆஃப் கார்பென்டரியா. அதாவது மத்திய தாழ்நிலங்கள் அப்படின்னு சொல்லும்போது வடக்கில் வந்து
கார்பென்டரியா வளைகுடாவிலிருந்து தெற்கு இந்திய பெருங்கடல் வரை வந்து நீண்டுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த தாழ்நிலங்கள் அப்படின்னு சொல்லும்போது தாழ்நிலங்கள் அப்படின்னு சொல்லும்போது வடிகால் படுகை அப்படின்றது வந்து மத்தியில் ஆஸ்திரேலியாவின் பெரிய உள்நாட்டு வடிகால் படுகை அப்படின்றது வந்து அமைந்துள்ளதுன்னு சொல்கிறாங்க. அது என்ன லேக் அயர் லேக் அப்படின்னு சொல்கிறாங்க. அயர் ஏரி இந்த பகுதியில் அமைந்துள்ளது. இது என்ன அப்படின்னா இஸ் த லார்ஜஸ்ட் சால்ட் லேக் அப்படின்னது என்னது உவர் நீர் ஏரின்னு சொல்கிறாங்க. அப்போ முர்ரே டார்லிங் ரிவர் சிஸ்டம் லைஸ் இன் சவுத் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் த சென்ட்ரல் லோலேண்ட்ஸ். அதாவது முர்ரே டார்லிங் அப்படின்ற ஒரு ஆற்று தொகுப்பு தென்கிழக்கு பகுதியில் அமைந்துள்ளது. பெரிய ஆர்டீசியன்ஸ் அதாவது த சென்ட்ரல் லோலேண்ட்ஸ் ஆர்டீசியன்ஸ் அதாவது படுகையினுடைய மத்திய தாழ் நிலங்களுடைய beneath the central lowlands huge the artesian basin are found அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா த ஈஸ்டர்ன் ஹைலாண்ட்ஸ். இப்போ ஈஸ்டர்ன் ஹைலாண்ட்ஸ்ன்னு சொல்லும்போது கிழக்கு உயர்நிலங்கள் சொல்லும்போது 3860 கிலோமீட்டர்ஸ் லென்த் உள்ளது. ஆஸ்திரேலியானுடைய ஈஸ்டர்ன் சைடில் வந்து காணப்படுது. இது வந்து கேப் யார்க் இன் நார்த் டு தாஸ்மேனியா இன் த சவுத். அதாவது வடக்கில் உள்ள யார்க் முனையிலிருந்து தெற்கே வந்து பார்த்திங்கன்னா டாஸ்மேனியா வரை வந்து நீண்டுள்ளது. இந்த மேற்கு நோக்கி கிழக்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகளை வந்து பிரிக்கக்கூடியதுனால இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிரேட் டிவைடிங் ரேஞ்ச், அதாவது பெரும் பிரிப்பு மலைத்தொடர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. Australia has two important natural features have enriched the country. There are the Australian Basin, the Great Barrier Reef, அதாவது பெரிய ஆர்டீசியன் வடிநில பகுதி, பெரிய பவளத்திட்டு தொடர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஆர்டீசியன் பேசின் அப்படின்னு சொல்லும்போது இந்த வடிநிலம் அப்படின் போது உலகில் மிகப்பெரிய ஆழமான த கிரேட் ஈஸ்டர்ன் பேசின் இஸ் ஆஸ்திரேலியாஸ் த லார்ஜஸ்ட் அண்ட் டீப்பஸ்ட் பேசின்ஸ் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. மிகப்பெரிய ஆழமான ஒரு படுகை அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னென்ன 1.7 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் அண்ட் இட்ஸ் ஆல்சோ மேஜர் சோர்சஸ் ஆஃப் வாட்டர் இன் திஸ் ரீஜியன். 1.7 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பில் அமைந்துள்ளது. இந்த பிரதேசத்தின் முக்கிய நீர் ஆதாரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பெரிய பவளத்திட்டு அப்படின்னு சொல்லும்போது த கிரேட் பேரியர் ரீஃப் அப்படின்னு சொல்லும்போது ஆஸ்திரேலியாவுடைய மிகப்பெரிய ஒரு பவளத்திட்டு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா பசிபிக் ஓசன்ஸ், அதில் அந்த குயின்ஸ்லாந்து அதனுடைய ஈஸ்டர்ன் சைடு ஈஸ்ட்டு ஓசன் கிழக்கு கடற்கரை பகுதியில் பார்த்திங்க அப்படின்னா காணப்படுது. இது நிறைய பார்த்திங்க அப்படின்னா த பெசிபிக் ஓசன் இட் இஸ் ஃபவுண்ட் பை த டைனி கோரல் பாலிப்ஸ், அதாவது சின்ன சின்ன சிறிய பவள நுண்ணுயிர்களால் உருவானது. சுமார் எவ்வளோன்னா இஸ் அபவுட் 2300 கிலோமீட்டர்ஸ் லாங். இட் இஸ் ஒன் ஆஃப் த நேச்சுரல் ஒண்டர்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்டு. 2300 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. இது உலகின் இயற்கை அதிசயங்களில் ஒன்றுன்னு சொல்கிறாங்க. த கிரேட் பேரியர் ரீஃப் அண்ட் தென் கோரல் பாலிப்ஸ், அதாவது பவள பாலிப்புகள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ்னு சொல்லும்போது ஆஸ்திரேலியா இஸ் த லோ ஆவரேஜ் ரெயின்ஃபால் வீலிங் த ஹாட் ட்ரை கண்ட்ரி. த ரேட் ஆஃப் evaporations is high this country, so there is a very little amount of water left to the flow as river to the seas அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஸ்திரேலியாவுடைய குறைந்தபட்ச சராசரி மழைப்பொழிவு அப்படின்னு சொல்லும்போது பெறுகிறது. இந்த நாடு வந்து வெப்பம் மிகுந்து வறண்டு காணப்படுவதால் நீர் வந்து ஆவியாக அதிகமாக மாறுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ முர்ரே மற்றும் அதனுடைய துணை ஆறுகள் வந்து ஆஸ்திரேலியாவுடைய முக்கிய ஆறுகளாக உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 1 மில்லியன் சதுர கிலோமீட்டருக்கு அதிகமான பரப்பளவை வந்து ஆஸ்திரேலியாவுடைய 14% பார்த்திங்க அப்படின்னா பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 14% ஏரியா ஆஃப் ஆஸ்திரேலியா. ரிவர் முர்ரே இஸ் த லாங்கஸ்ட் ரிவர் இன் ஆஸ்திரேலியா. முர்ரே அப்படின்றது வந்து மிகப்பெரிய
ஆறு அப்படின்னு சொல்கிறாங்க ஆஸ்திரேலியா. இதனுடைய கிலோமீட்டர்ஸ் லென்த்து பார்த்தீங்கன்னா 2508. ஆஸ்திரேலியன் ஆல்ப்ஸ் டு த இந்தியன் ஓசன், டார்லிங், அலெக்சாண்ட்ரியா, முரம் பிரிட்ஜ், லாக்லான் அண்ட் ஸ்வான் அண்ட் அதர் இம்பார்ட்டன்ட் ரிவர்ஸ் ஆஃப் த காண்டினென்ட். இது வரைக்கும் கேட்டுக்கொண்டோம். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்.